Good evening, everyone. Assistant Public Prosecutor TNPSC எக்ஸாமில் நம்ம இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 9 கிளாஸஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 10th கிளாஸ். நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் த்ரீல வரக்கூடியது என்னென்ன, கான்ஸ்டியூஷனல் லா, அண்ட் தென் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், அண்ட் தென் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட், அப்புறமா லா ஆஃப் டாட்ஸில் ஸ்பெசிஃபைட் போர்ஷன்ஸ். இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் லா. கான்ஸ்டியூஷனல் லாலையும் ஸ்பெசிஃபைடு போர்ஷன்ஸ் மட்டும்தான் சிலபஸ் ஃபார் திஸ் ஏபிபி எக்ஸாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். கான்ஸ்டியூஷன், ஆஸ் யூ ஆல் நோ, இட் இஸ் அ மதர் லா ஆர் பேரண்ட் லா அப்படின்னு சொல்லக்கூடியது. லா ஆஃப் லாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் சட்டம் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து மற்ற ஆக்ட் மாதிரி செக்ஷன்ஸ் வராது. இதில் ஆர்டிகல்ஸ் வரும். 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெட்யூல்ஸ். இதுதான் ஒரிஜினலா கான்ஸ்டியூஷன்ல இருந்தது. இப்போ அதில் அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறமா ஆர்டிகல்ஸோட எண்ணிக்கை கூடும் குறையும், ரிப்பீல் ஆயிருக்கலாம், சேர்க்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் ரெண்டாவது. எத்தனை ஆர்டிகல்? 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெட்யூல்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் லா. ஏன் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் பிரியாம்பல்லே இருக்கும். பிரியாம்பல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், நிறைய ஆக்டுக்கு பிரியாம்பல் இருக்கும், சில ஆக்டுக்கு பிரியாம்பலுக்கு பதிலாக லாங் டைட்டில் இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த லாங் டைட்டில் ஆர் பிரியாம்பல். இப்போ கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பல் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஆரம்பிக்கும்னா, we the people of India அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். having solemnly resolved to அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அதாவது எதை நோக்கி இந்திய மக்களாகிய நமது பயணம் எதை நோக்கி இருக்கிறது, இல்ல எதை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் தான் கான்ஸ்டியூஷன். ஸோ அதுல இருந்தே வந்து ஒரு முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? கான்ஸ்டியூஷனுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இட் இஸ் அ லென்த்தியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இதில் இருக்கக்கூடிய வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம பாரோ பண்ணக்கூடிய விஷயங்கள். இட் இஸ் பிளெண்ட் ஆஃப் வேரியஸ் கான்ஸ்டியூஷன், பட் இட் இஸ் ஆல்சோ யூனிக் கான்ஸ்டியூஷன். எப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நவ் வில் மூவ் ஆன் டு த சிலபஸ், தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இனிஷியலி there was a presumption that fundamental rights cannot be amended. Initially there was a presumption that fundamental rights cannot be amended அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன ஆச்சுன்னா கவர்மெண்டால சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன்ஸை பாஸ் பண்ண முடியல. பிகாஸ் அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். in erstwhile, அதாவது previously, right to acquire property was a fundamental right. Now it is mere a legal right under article 300A of constitution. அப்போ அது ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தால சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு மக்களுக்காக ஒரு கட்டடம் கட்டணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், இல்லை ஒரு ஸ்கூல் கட்டணும், இல்லை ஒரு காலேஜ் கட்டணும், எதற்குமே லேண்ட் அக்வயர் பண்ண முடியல. பிகாஸ் ஒன்ஸ் இட் வாஸ் presumed that, once it was the position that fundamental rights cannot be amended. இப்போ வந்து அப்படி எதுவும் கிடையாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை மட்டும் ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்கன்னா, பேசிக் ஃபீச்சர் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு, கான்ஸ்டியூஷன்ல இல்லாத ஒரு விஷயம், ஆனால் நீதிமன்றத்தால் நிறுவப்பட்ட ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஃபீச்சர் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக் ஃபீச்சர் டாக்ட்ரின் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அடிப்படை அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லலாம். கான்ஸ்டியூஷன் ஏதோ ஒரு அடிப்படை அஸ்திவாரத்தில் தான் அதன் நிலையான தன்மை இருக்கிறது. அந்த அஸ்திவாரத்தை அசைக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டோ எந்த ஒரு மாடிஃபிகேஷனோ கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பேசிக் ஃபீச்சர் டாக்ட்ரின். அப்போ சுப்ரீம் கோர்ட் எதெல்லாம் பேசிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோ அந்த விஷயங்களில் என்ன பண்ண முடியாது, அரசாங்கம் நினைத்தாலும் கூட மாற்றங்களை அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியாது. சரியா? இது சரியா தப்பா அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம பின்னாடி ஒரு நாள் நம்ம போவோம். ஏன் அப்படின்னா, the supremacy, even though there are 3 organs of democracy, legislative, executive and judiciary, ஒன்னோட ஒண்ணு என்ன கிடையாது, உயர்ந்தது கிடையாது. எல்லாருமே சமம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட
நம்ம பிரியாம்பல் என்ன சொல்லுது? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த மக்கள் அவர்களிடமிருந்து தான் இந்த உரிமை வருகிறது. இப்போ இந்த 3 விங்ல மக்களை குறிக்கும் அந்த அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, த பார்லிமெண்ட் அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஏன்னா அங்க மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மக்களுக்காக நியமிக்கப்படுகிறார்கள். எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி ஆர் நாட் டைரக்ட்லி elected by the people, but whereas legislators and the parliamentarians are elected by the people. So அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? சட்டம் இயற்றும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சட்டம் கான்ஸ்டிடியூஷனுடைய ப்ரொவிஷன்ஸ்க்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மீறும் பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது? உள்ள வந்து சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹை கோர்ட்டோ என்ன பண்றாங்க? ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மெக்கானிசம் மாதிரி இந்த சட்டம் சரியானதா அல்லது துஷ்பிரயோகம் செய்யப்படுவதா அப்படிங்கறத தீர்மானிக்கிறாங்க. சரியா? So now we will move on to fundamental rights part 3 of the constitution. Article 12ல ஆரம்பிச்சு article 35 article 12ல ஆரம்பிச்சு article 35 வரைக்கும் இருக்கிறது தான் fundamental rights. So இதுதான் ஒரு முக்கியமான ஒரு portion. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய directive principles is less or comparatively less important when compared to fundamental rights. அதே மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய writ jurisdiction of high courts and supreme courts. So இப்போ இந்த மூணுமே என்னால கவர் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்றவங்க முதல்ல நீங்க எதை கவர் பண்ணணும்? பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கவர் பண்ணணும். ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும். இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா வாட் ஆர் த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் இன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதையும் பிளஸ் வாட் ஆர் த ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் த அபெக்ஸ் கோர்ட் வித் ரிகார்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதை பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணதா அர்த்தம். சரியா? என்னென்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஆர்டிகல் 12 to 35. அதுக்கப்புறமா வாட் ஆர் த landmark judgments with regard to fundamental rights அப்படிங்கிறதையும் பார்க்கணும். and what are the recent judgments of the supreme bodies like high court and supreme court with regard to fundamental rights of constitution அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த மூன்றையும் நீங்கள் தேர்வு ரீதியாக நிச்சயமாக எந்த ஒரு சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் நிச்சயம் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சரியா? now we will move on to article 12. ஸோ இப்போ வழக்கம் போல நீங்க பேராக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்குள்ள ஜென்ரல் அப்படிங்கிற அந்த இது அதுக்கு அடுத்து வந்து ஜென்ரல்னு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே 2 ஆர்டிகல் 12 and 13 அப்படின்னு இருக்கும். ஏன் இதை ஜென்ரல் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா this 12 and 13 is applicable to all the remaining articles of this particular part. ஆர்டிகல் 12 and 13ல சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏனைய ஆர்டிகல் 14ல இருந்து 35 வரைக்கும் இருக்கும் அத்தனை ஆர்டிகலுக்கும் பொதுவானது அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். சரியா? சரி, ஆர்டிகல் 12 பார்ப்போம். ஆர்டிகல் 12 இஸ் நத்திங் பட் டெஃபினிஷன். வாட் இட் டிஃபைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிஃபைன்ஸ் வாட் இஸ் ஸ்டேட். ஸ்டேட் என்றால் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்றது தான் ஆர்டிகல் 12 டெஃபினிஷன். சரியா? நம்ம ஸ்டேட்டுங்கிறது பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்டேட்டுங்கிறது ஒரு காமன் லாங்குவேஜ்ல ஒரு ஸ்டேட்டா இருக்கும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் லால ஸ்டேட்டுங்கிறது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரியை குறிக்கும். ஆனால் இங்க கான்ஸ்டிடியூஷன்ல என்ன குறிக்குதுங்கிறத இப்ப நம்ம டெஃபினிஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிகல் 12 டெஃபினிஷன். In this part, unless the context otherwise requires, the state includes the government and parliament of India and the government and the legislature of each of the states and all local or other authorities within the territory of India or under the control of the government of India. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? government and parliament, government and the legislatures of each of the states and all local or other authorities within the territory of India are under the control of government of India. அப்ப அந்த இன்க்ளூட்ஸ் எப்படி ஆரம்பிக்குது? ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இது வந்து எதுக்காக இந்த டெஃபினிஷன் செக்ஷன் முக்கியம், டெஃபினிஷன் ஆர்டிகல் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஆர்டிகல்லையும் ஸ்டேட் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அதற்கெல்லாம் இந்த அர்த்தம் தான் எடுத்துக்கொள்ளப்படும். வேற அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்படாது. பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ல வேற ஏதாவது ஒரு ஆர்டிகல்ல ஸ்டேட் வருது, ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் அகைன்ஸ்ட் இட்ஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்ப அங்க என்ன ஸ்டேட்டுங்கிற அர்த்தம் குறிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு நீங்க எங்க போய் தெரிஞ்சுக்கணும்? ஆர்டிகல் 12ல போய் தெரிஞ்சுக்கணும். அப்ப ஸ்டேட்டா என்ன 4 விஷயம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அண்ட் த பார்லிமெண்ட், government and the legislatures of each of the states, local or other authorities within the territory of India are under the control of the government of India அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்போ இந்த ஆர்டிகல் 12க்கு கீழே ample number of cases are there.
ஏன்னா 4 விஷயம் தான் சொல்லிட்டாங்க. அதுவும் இன்க்ளூசிவ்னு சொல்லிட்டாங்க. அப்ப இன்க்ளூசிவ்னா என்ன அர்த்தம்? ஸ்டேட் டெஃபினிஷன் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த செக்ஷன் இந்த ஆர்டிகல் ஆரம்பிக்கும் போது இன்க்ளூட்ஸ் அப்படின்னா இட் இஸ் அன் எக்ஸாஸ்டிவ் செக்ஷன் அர்த்தம். இட் இஸ் அ எக்ஸாஸ்டிவ் செக்ஷன். அப்ப இதில் ஒமிட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வேண்டுமென்றே ஒமிட் செய்யப்பட்டதாக நம்ம எடுத்துக்கணும். நாமளா என்ன பிரசியூம் பண்ணிக்கூடாது, இதுல இல்லாததையும் இருப்பதாக பிரசியூம் பண்ணிக்க கூடாது. பிகாஸ் திஸ் ஆர்டிகல் ஸ்டார்ட்ஸ் வித் த வேர்ட் த ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னது, ஒரு ஒரு உறுதியான அல்லது இறுதியான ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வேரியஸ் அத்தாரிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆர் பேங்க்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ ஒரு 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 பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், இப்போ ஒரு சிஎல்ஆர்ஐ இருக்கு, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இல்ல சிஎஸ்ஐஆர் இருக்கு, இல்ல யூஜிசி இருக்கு. அப்ப அதெல்லாமே வந்து ஸ்டேட் பாடியா இல்லையாங்கிறத ரெகுலேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் த அபெக்ஸ் கோர்ட் ஆர் தேர் which gives the guidelines to decide whether a particular body is state or not அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில முக்கியமான கேசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜி டெலிஃபிலிம் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுல வந்து the question that would be decided is whether BCCI is a state or not. பிசிசிஐ வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜி டெலிஃபிலிம்ஸ்க்கு கூட போட்ட ஒரு கான்ட்ராக்டை மீறி இருப்பாங்க. அப்ப அதற்கு அகைன்ஸ்டா பிசிசிஐக்கு அகைன்ஸ்டா ரிட் பெட்டிஷன் கோர்ட்ல ஃபைல் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ பிசிசிஐயோட ஸ்டாண்டர்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாங்க ஸ்டேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கோர்ட் வந்து அந்த வழக்குல ஒரு ஸ்டேட் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும், இருந்தா நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஒரு மனிதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கும், சிந்திக்கிற மூளை இருக்குங்கிறதெல்லாம் ரெண்டாவது. இப்போ ஒரு கண்ணு தெரியாத தடவை பார்த்துக்க சொன்னா கூட 2 கண்கள் இருக்கு, ஒரு மூக்கு இருக்கு. அப்போ இட் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் டு மேக் எ பர்சன் எ ஹியூமன் பாடி. அந்த மாதிரி ஸ்டேட் அப்படின்னா என்னவெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஷுட் என்னென்னலாம் இருக்கணுங்கிறத முக்கியமான கேஸ் எதுலலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜி டெலிஃபிலிம்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ்லையும் அஜய் ஹாசியா வர்சஸ் காலித் முஜீப் அப்படிங்கிற கேஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கும். சரியா? இந்த அஜய் ஹாசியா கேஸுங்கிறது ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் சம்பந்தப்பட்ட கேஸ். அந்த கேஸ்ல வந்து ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஸ்டேட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ்ல வந்து ஒரு 6-7 விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டேட்னா என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த கேபிட்டல், அதோடைய மூலதனம் அரசாங்கத்தால் செய்யப்பட்டுள்ளதாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ரெண்டாவது கிரைட்டீரியா ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ், மூலதனம் இல்லைனாலும் கூட பொருளுதவி. இப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் ஸ்டேட் தான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இவர்கள் எந்த விஷயத்த செய்ய முடியும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய ஆர்டிகல்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனோபோலி ஸ்டேட்டஸ். இப்போ உதாரணத்துக்கு எஸ்இடிசி இருக்கு, அதுக்கு ஈக்குவலண்டா வேற எந்த ஆப்ரேட்டருமே கிடையாது. அதே மாதிரி இப்ப மெட்ராஸ்ல எடுத்துக்கோங்க, எம்டிசி இருக்கு, அது ஈக்குவலண்டா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்ப அரசாங்கத்தால் மோனோபாலி தனியாக ஒரு நிறுவனம் நடத்தப்படுகிறது என்றால் அதுவும் ஸ்டேட் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? அந்த மோனோபோலி எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஸ்டேட் கன்ஃபர்டா இருக்கணும், இல்ல ஸ்டேட் ப்ரொடெக்டடா இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு டவுட் வரும், ஒரு யோசிக்கிற மைண்டா இருந்தா, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிசிசிஐ இஸ் நாட் அ ஸ்டேட்னு சொன்னீங்க. ஜி டெலிஃபிலிம் கேஸ்ல இட் வாஸ் ஹெல்டு பை த சுப்ரீம் கோர்ட் தட் பிசிசிஐ இஸ் நாட் அ ஸ்டேட் அப்படின்னு இட் வாஸ் ஹெல்டு. பட் even though it enjoys monopoly, that monopoly was not conferred by the state or government organization. சரியா? ஆனால் with regard to this SETC or with regard to this TASMAC or with regard to this MTC or with regard to this AWIN and other aspects, this monopoly has been granted by the or conferred by the state. சரியா? அதான் by the government. இதான் அதுக்கான விஷயம். அதுக்கப்புறமா functions, whether it does public functions அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறமா the authority or control whether it has been made by that particular government or state agency அப்படிங்கிறதுக்கு இருக்கு. இந்த இந்த 6 விஷயங்கள் இருந்தால் அது கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு போர்டாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் இம்மெட்டீரியல் வெதர் இட் இஸ் அ போர்டு ஆர் வெதர் இட் இஸ் அ கார்பரேஷன் ஆர் வெதர் இட் இஸ் அ கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இட் இஸ் இம்மெட்டீரியல். பட் இந்த 6 கிரைட்டீரியா இருந்துச்சுன்னா it can be concluded that it is a state. இதுதான் ஆர்டிகல் 12 டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். சரியா? தென் we will move on to ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 13 பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு
ஜெனரல் செக்ஷன் தான். ஜெனரலா எதை டிஃபைன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் டிஃபைன் வாட் இஸ் லா பிகாஸ் ஒரு லா வேலிடா இல்லையா, வெதர் a law is violative of article 13 of the constitution or whether a law is violative of fundamental right of the constitution அப்படிங்கறதெல்லாம் கொஸ்டின்ல வருது. அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா வைரஸ் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தும். அப்போ ஒரு லா அல்ட்ரா வைரஸா இல்லையா, தட் இஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் இட்ஸ் எபிலிட்டி ஆர் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் இட்ஸ் பவர், அது தன் அதிகாரத்தை மீறி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அது வந்து சட்டம் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன்ல வந்தாதான் அதுக்கு அடுத்த கேள்விக்குள்ள போக முடியும். வெதர் இட் இஸ் பியாண்ட் த பவர், வெதர் இட் இஸ் அல்ட்ரா வைரஸ் ஆர் இன்ட்ரா வைரஸ்ங்கிறது வென் யூ கேன் கோ ஒன்லி வென் யூ நோ வாட் த லா இஸ், வெதர் தட் ப்ரொபோசிஷன் மேட் இஸ் எ லா ஆர் நாட் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அதை சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ லானா என்னங்கிறத டிஃபைன் பண்றது ஆர்டிகல் 13. ஸோ ஆர்டிகல் 13ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கிளாஸ் இருக்கு. 13 கிளாஸ் 1, 13 கிளாஸ் 2, 13 கிளாஸ் 3, 13 கிளாஸ் 4. ஃபர்ஸ்ட் 13 கிளாஸ் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 13 class 1 is with regard to pre-constitutional laws. Pre-constitutional laws. 13 class 2 is with regard to post-constitutional laws. So pre-constitutional law அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, pre-constitutional வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த சட்டங்கள் இப்பொழுது நாம் பின்பற்றி வரக்கூடிய சட்டங்கள். உதாரணத்துக்கு இந்தியன் பீனல் கோட் 1860ல கொண்டு வந்தாங்க, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல கொண்டு வந்தாங்க, டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882ல கொண்டு வராங்க. அப்ப இத்தகைய சட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் 13 class 1, which speaks about the pre-constitutional law, how it should be, how it should be in line with the fundamental rights அப்படின்னு சொல்றது 13 class 1. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். All laws in force in the territory of India immediately before the commencement of this constitution, in so far as they are inconsistent with the provision of the part of this part, shall to the extent of such inconsistency be void அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த என்டையர் லாவுமே தப்பா அப்படின்னு கேட்டா என்டையர் லாவுமே தப்பு கிடையாது. ஒன்லி தட் போர்ஷன் ஆஃப் த லா which is inconsistent with this part. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ரொவிஷனை வயலேட் பண்ணுது அப்படின்னா அந்த அளவிற்கு மட்டும் இன்கன்சிஸ்டன்சி டு தட் பார்ட் which is எது தப்போ அது மட்டும் தான் தப்பு அப்படின்னு வாய்ட் அப்படின்னு சொல்றதுதான் 13 class 1. 13 class 2. 13 class 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லா. இப்ப 13 class 1 சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டரின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேரியஸ் டாக்டரின்ஸ் ஆர் தேர் இன் கான்ஸ்டிடியூஷன். அதுல வந்து டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்கன்சிஸ்டன்சிங்கிறது இட் இஸ் லைக் அன் எக்லிப்ஸ். அந்த எக்லிப்ஸ் இப்போ அந்த இன்கன்சிஸ்டன்சி போர்ஷன் மட்டும் ஒரு கிரகணம் ஏற்பட்டு மறைவது போல மற்ற பகுதிகள் நன்றாக தெரியும், மற்ற பகுதிகள் ஆபரேட்டிவா இருக்கு. அதுதான் வந்து டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்றது. எக்லிப்ஸ்னா ஓவர் ஷேடோயிங் ஆர் ஷேடோயிங் தட் போர்ஷன் விச் இஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷனல் ரைட் கேரண்டீட் அண்டர் பார்ட் 3. அதுதான் 13 class 1 டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். அந்த கிரகணம் மறைந்த பிறகு அது சரி செய்யப்பட்டு விட்டால் அதுக்கப்புறமா அது நம்ம தொடர்ந்து பார்க்கப்படும் இல்லையா. 13 class 2க்கு வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா, போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லா. ஹவு எ போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லா ஷுட் பி தேர். அதாவது கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த பிறகு 1950க்கு பிறகு இயற்றப்பட்ட சட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது 13 class 2. கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு எத்தனையோ சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஆக்ட், லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அந்த மாதிரி வேரியஸ் ஆக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லாஸ். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது 13 class 2. The state shall not make any law which takes away or abridges the rights conferred by this part, and any law made in contravention of this clause shall to the extent of contravention be void அப்படின்னு சொல்றாங்க. So state shall not make any law which is in contravention of this clause such a way that it takes away or abridges the rights conferred by this part அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, such contravention to the extent of such contravention be void அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து doctrine of severability would be applicable for article 13 class 2. severabilityனா என்னன்னா, கட் பண்றது. எந்த பகுதி எந்த சட்டம் தற்காலத்திலே கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த பிறகு இயற்றப்பட்டிருக்கோ அந்த சட்டம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை
மீறும் வகையில் அல்லது பறிக்கும் வகையில் இருந்தால் அந்த போர்ஷனை மட்டும் நீங்க கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த போர்ஷனை கட் பண்ண முடியல சார், அப்படி கட் பண்ணா அந்த ஆக்டே வந்து அப்சர்ட் ஆயிருது, அர்த்தம் கொண்டு வர முடியல அப்படின்னா, then there is no other option that entire act should be struck down as ultra virus of the constitution and ultra virus of article 13 clause 2 of the constitution அப்படின்னு சொல்றதுதான் 13 clause 2. புரிஞ்சுதுங்களா? then 13 clause 3, in this article unless the context otherwise requires law includes அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்த 13 class 1ல ஒரு வார்த்தை படிச்சோம், 13 class 2ல ஒரு வார்த்தை படிச்சோம். என்ன அப்படின்னு பாருங்களேன், 13 class 2ல ஸ்டேட் ஷால் நாட் மேக் எனி லா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப லானா என்னங்கிறத இனிமேல் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி 13 class 1ல no all laws in force in territory of India should be இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. all laws in force. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், லாஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், லாஸ் இன் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். லாஸ் LAWS, லாஸ்னா சட்டங்கள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நடைமுறையில் உள்ள சட்டங்கள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது ரெண்டையும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்போ அதற்கு அடுத்தபடியாக அதன் விளக்கத்தை கொடுக்குறாங்க 13 class 3லயும் 13 class 4லயும். ஃபர்ஸ்ட் யூ வில் see 13 class 3A, சாரி 13 class 3Aலயும் 13 class 3Bலயும் அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? 13 class 3A. In this article, unless the context otherwise requires, law includes any ordinance, order, bylaw, rule, regulation, notification, custom or usage having in territory of India the force of law. மொத்தம் 8 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் எப்படி ஆரம்பிச்சிருக்கு, law includes அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. So it is exhaustive section. அப்ப இதுல இல்லாத ஒன்று சட்டமாக கருதப்படாது. சரியா? லா இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8 விஷயங்களை சொல்லிட்டாங்க. என்னென்ன? ஆர்டினன்ஸ், ஆர்டினன்ஸ்ங்கிறது தற்காலிக சட்டம், சட்டமன்றம் கூடாத பொழுது கவர்னரோ ஜனாதிபதியோ அண்டர் ஆர்டிகல் 123 ஆர் பை வர்ச்சி ஆஃப் த பவர் கிராண்டட் அண்டர் டு த கவர்னர் ஒரு சட்டம் இயற்றுவதற்கு பேர் ஆர்டினன்ஸ்னு பேரு. அது வந்து தற்காலிக ஒரு காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இப்போ உதாரணத்துக்கு நாடு முழுக்க ஒரு பிரச்சனை ஏற்படுது, ராகிங் எடுத்துக்கோங்களேன். அதற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ராகிங் சம்பந்தமா ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப இமிடியேட்டா செஷன் கூடுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, செஷன் கூடினாலும் அது சட்டமா இயற்றப்படுமாங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்ப கவர்னர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஆர்டினன்ஸை ப்ரொமல்கேட் பண்றாரு. அதை அடுத்த சட்டமன்றம் கூடிய 6 மாதத்திற்குள் அது சட்டமாக இயற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷனுடைய சேர்த்து ஃபாலோ பண்றாரு. அதுதான் ஆர்டினன்ஸ் சொல்லக்கூடிய அவசர கால சட்டங்கள். 2 மொத்தம் 8 சொன்ன ஆர்டினன்ஸ். ஆர்டர், ஆர்டர் என்றால் உத்தரவு, ஆர்டர் என்றால் உத்தரவு. நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர்லாம் சொல்றோம் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர்டர் நிர்வாக ரீதியான உத்தரவு. நிர்வாக ரீதியா நாளைக்கே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீ நெற்றியில் விபூதி அணிந்து வரக்கூடாது, நீ ஒரு குல்லா அணிந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தென் இட் வயலேட்ஸ் ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 24 அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று சொல்றோம், என்னோட ரைட் டு ப்ரொஃபஸ் ஆர் பிராக்டிஸ் ரிலீஜனை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, அப்போ இது வந்து ஒரு ஆர்டருக்கான எக்ஸாம்பிள். ஆர்டினன்ஸ், ஆர்டர். தென் பைலா, பைலா நமக்கு ஏற்கனவே தெரியும். பைலாங்கிறது ஒரு லாவை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக அந்த எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும், டெலிகேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவோம். டெலிகேஷன் ஆஃப் பவர், லெஜிஸ்லேட்டர் சட்டங்கள் ஏற்றுறாங்க, அந்த சட்டங்கள் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு சில அதிகாரங்களை டெலிகேட் பண்றோம். அப்ப அந்த டெலிகேஷன் லாக்கு பேர் தான் பைலாஸ் அப்படின்னு பேரு. நம்ம எப்படி நம்ம புரிஞ்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு அசோசியேஷன்ல அவர்களுக்குள்ளாக நிர்ணயிக்கக்கூடிய சட்டத்திற்கு பேரு பைலாஸ் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சிருக்கோம். பட் இங்க பைலாஸ் தான் இதான் அர்த்தம். சரியா? இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், ஆர்டினன்ஸ் தான் என்னென்னு பார்த்திருக்கோம், ஆர்டர்னா என்னன்னு பார்த்திருக்கோம், பைலானா என்னன்னு பார்த்திருக்கோம். தென் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், notifications. Rules and regulations you always know. Regulation is how or in which way some kind of activities should be controlled or regulated அப்படின்னு சொல்றதுக்கு பேரு ரெகுலேஷன் பேரு. ரூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு செயல்முறை, ஒரு இதுதான் ஒரு அடிப்படை, இதுதான் சட்டம் என்று சொல்லிவிட்டால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சில ப்ரொசீஜர்ஸ். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒருத்தர் வந்து பிளைண்ட் தாக்கல் பண்ணா அதுல இருந்து 60 நாளுக்குள்ள ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும். ரூல்ஸ், அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எத்தனை காப்பி வைக்கணும், அதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரூல்ஸ். அதாவது இம்ப்ளிமெண்டிங் த ரைட், என்ஃபோர்சிங் த லயபிலிட்டி, அதுக்கான ப்ரொசீஜர் பேர் ரூல்ஸ்னு பேரு. தென் நோட்டிஃபிகேஷன், கஸ்டம் ஆர் யூசேஜ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன்னா என்ன, நமக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியும் இல்லையா. இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல டெய்லி காஸ்ட் லிஸ்ட்டுக்கு முன்னாடி வரும். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 832 ஆஃப் 2021, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 833 ஆஃப்
so அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நோட்டிபிகேஷன் என்பது ஏதோ ஒரு அறிவிப்பு, அந்த அறிவிப்பும் சட்டம் தான். அந்த அறிவிப்பும் அடிப்படை உரிமையை மீறிவிடக் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து லாஸ்டா custom or usage having the force of law within the territory of India. That is custom or usage. இப்போ நம்ம காலங்காலமாக ஒரு விஷயம் கொண்டு வரோம், அது வந்து எப்படி இருக்கணும், அதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு உட்பட்டு அதை மீறாத வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் 13 clause 3A லானா என்னங்கிறத சொல்லிட்டாங்க. தென் 13 clause 3B லாஸ் இன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்றாங்க. லாஸ் இன் ஃபோர்ஸ் இன்க்ளூட்ஸ் laws passed or made by legislature or other competent authority in the territory of India before the commencement of this constitution and not previously repealed, notwithstanding that any such law or any part thereof may not be then in operation either at all or in particular areas அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இதற்கு முன்பு இருந்த சட்டங்கள் அது ஒரு சரியான ஒரு அதிகாரத்திற்கு உட்பட்டு இயற்றப்பட்டிருந்தால், அது தற்காலத்திலே ரிப்பீல் செய்யப்படாமல் இருந்தால், அதாவது அது நடைமுறையில் இருந்தால், அத்தகைய சட்டங்களும் இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ப்ரொவிஷன்ஸ்க்கு உட்பட்டு இருக்கணும். சரியா? இட் ஷுட் பி இன் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத நம்ம 13 clause 1ல பார்த்தோம். தென் லாஸ்ட் கிளாஸ் 13 clause 4 என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஆர்டிகல் 13ல பார்த்த விஷயங்கள் எதற்கு பொருந்தாதான், அமெண்ட்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368க்கு பொருந்தாதுன்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 13 clause 4. 13 clause 4 என்ன சொல்றாங்கன்னா, நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் ஷால் அப்ளை டு எனி அமெண்ட்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் மேட் அண்டர் ஆர்டிகல் 368. Nothing in this article shall apply to any amendment of this constitution made under article 368. But if various Supreme Court judgments are there, even though it is an amendment, it is always open for the court to check its validity if it is violating the fundamental rights அப்படிங்கிறது இருக்கு. சரியா? சரி, now we'll move on to article 13. கீழே நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான கேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 கேஸ், டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ்க்கு ஒரு கேஸ், டாக்டரின் ஆஃப் சிவியரபிலிட்டிக்கு ஒரு கேஸ் பார்த்துக்கோங்க. RMDC vs யூனியன் ஆஃப் இந்தியா, FN பல்சாரா vs யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸை நீங்க பார்த்துக்கோங்க, நீங்களாவே ஃபேக்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? RMDC vs யூனியன் ஆஃப் இந்தியா, FN பல்சாரா vs யூனியன் ஆஃப் இந்தியா, இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தென் வில் மூவ் ஆன் டு ஆர்டிகல் 14. இப்போ இந்த ஆர்டிகல் 12 and 13க்கு மேல என்ன வார்த்தை போட்டுருந்துச்சு, ஜெனரல் அப்படிங்கிற வார்த்தை போட்டுருச்சு. இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய 5 ஆர்டிகல், அதாவது ஆர்டிகல் 14 டு ஆர்டிகல் 18 என்ன வார்த்தை போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதற்கு மேல ரைட் டு ஈக்குவாலிட்டி, நீங்க பேர் அவுட் எடுத்து இண்டெக்ஸ் பேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே ஆர்டிகல் 14 டு 18. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதுதான் பார்க்க போறோம். ஆர்டிகல் 14 உடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதுக்கு அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. The state shall not deny to any person equality before the law or the equal protection of the laws within the territory of India. It is applicable to all persons. It is not applicable only to the citizen of India. என்ன எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. The state shall not deny to any person equality before the law or the equal protection of laws within the territory of India. ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அப்படிங்கிற போது என்னன்னா, சட்டம் ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்னது, என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அது என்ன சொல்லுது, ஈக்குவாலிட்டியை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சட்டம் ஒன்றாக இருந்தால், அந்த சட்டம் கடினமானதாக இருந்தால் அது இந்த எத்தனுக்கும் கடினமானதாக இருக்க வேண்டும், அந்த மன்னனுக்கும் கடினமானதாக இருக்கணும். அவ மன்னனுங்கிறதுனால அந்த சட்டம் அவருக்கு வளைந்து கொடுத்து இவன் சாதாரணமானவன், அதனால இவனுக்கு மட்டும் அது கடினமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். ஸ்டேட் ஷால் நாட் டினை டு எனி பர்சன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா ஆர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லாஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ரெண்டாவது விஷயம் என்ன, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஒரு சட்டம் இந்தியாவிற்கு பொதுவான ஒரு சட்டமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சட்டத்தின் அப்ளிகேஷன், அந்த சட்டத்தின் நடைமுறை என்னவா இருக்கணும், சமமாக இருக்க வேண்டும் இந்த பரந்த இந்தியா முழுவதும். அது வந்து ஒரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடாது. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. சரியா? இரண்டாவது பகுதி வந்து சட்டத்தை பற்றி சொல்வது. முதல் பகுதி மனிதர்களுக்கு சட்டத்தின் முன் அவர்கள் எப்படி சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்வது முதல் பகுதி. சரியா? all are equal before the law and equal protection of laws within the territory of India.
ஆர்டிகல் 14 இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஆனா இந்த ஆர்டிகல் தனித்து இயங்காது, மற்ற ஆர்டிகளோட சேர்த்து தான் இயங்கும். ஏன்னா நம்ம ரிட் கேஸ்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14 ரெட் வித் ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர எக்ஸ்க்ளூசிவ்லி வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14 சொல்ல மாட்டோம். பிகாஸ் யூ ஹாவ் டு ரிலை அப்பான் சம் அதர் ஆர்டிகல் டு எஸ்டாப்ளிஷ் தட் ஆர்டிகல் 14 இஸ் வயலேட்டட். அது எப்படிங்கிறத இனி வரக்கூடிய ஆர்டிகல்ஸ்ல நம்ம பார்ப்போம். சரியா? இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈக்குவல் ஆர்டிகல் 14 வந்து என்ன சொல்லிச்சு? ரெண்டு விஷயங்களை சொல்லிச்சு. டினை எனி பர்சன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அப்ப டினை எனி பர்சன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிற போது எல்லாரும் முதலில் சமமாக இருந்தால்தான் அப்போ அவர்களுக்கு ஒரே சட்டம் பொருந்தும். அப்போ whether a particular individual belongs to a common class of people or he forms a distinct class அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட அந்த பிரிவிற்குள் வரவில்லை என்று சொன்னால் அவருக்கு இது பொருந்தாது. இப்போ ரிசர்வேஷன் இருக்கு, இப்போ ஒருத்தருக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கு, இன்னொருத்தருக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கு. அந்த நபர்களின் கட் ஆஃபிற்குள் அவருடைய அந்த இதுவும் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிளைமா கேட்க முடியும். அவர் வேறு ஒரு இதில் இருக்காரு. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு 80 எடுத்தா தான் செலக்ஷன் கிடைக்கும் இருக்கு, இன்னொரு கேட்டகரியில 70 எடுத்தாலே கிடைக்கும் இருக்கு. நான் என்னோட மார்க் என்ன 75, நான் என்ன சொல்ல முடியாது, சார் 71 எடுத்தவனு கூட கிடைச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா தே ஃபார்ம் அ டிஸ்டிங்க்ட் கிளாஸ். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அந்த நெகட்டிவ்னஸ் காமிக்க கூடாது. ப்ரொவைடட் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி திங் ஷுட் பி பிளேஸ்ட் ஈக்குவல். அப்படி இருந்தா மட்டும்தான் ஆர்டிகல் 14 ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அப்ளை ஆகும். த ஸ்டேட் ஷால் நாட் டினை டு எனி பர்சன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னது? யூ ஹேவ் டு எஸ்டாப்ளிஷ் தட் law is unique and I belong to that particular class established or discussed or described under that particular law அப்படிங்கறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் whether any violation has been made to meங்கிறத அதுக்குள்ள கோர்ட்டு போகும். நான் அதை நிரூபிக்க தவறிவிட்டால் நான் அந்த குரூப்ல தான் நானும் வருவேன். ஐ ஆல்சோ பிலாங் டு த சேம் கிளாஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத நான் நிரூபிக்க தவறிவிட்டால் எனக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. அது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. சரியா? ரெண்டாவது கிரைட்டீரியா வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 14. ஸோ இந்த ஆர்டிகல் 14 கீழே நிறைய நம்ம பார்ப்போம். அது வந்து தனியாக இயங்காதுன்னு சொன்னேன். ஸோ மற்ற ஆர்டிகல் படிக்கும் பொழுது சேர்த்து படிப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், வேறுபாடு அல்லது பாகுபாடு காட்டுவதை தடை செய்யக்கூடிய ஒரு ஷரத்து அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஆர்டிகல் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் என்னென்ன, அதாவது எப்பயுமே வந்து நீங்க எதுக்கு வந்து இது ஒரு சிம்பிளான விஷயம், இது எதுக்கு நான் ரிலே பண்றேன் நீங்க நினைக்காதீங்க. அங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளை உன்னிப்பா கவனிக்கணும். அங்க ஒரு வார்த்தை இல்லை, இல்ல ஒரு வார்த்தை மாறி இருக்குன்னா அது நமக்கு பொருந்தலாம், பொருந்தாமலும் போகலாம். இப்போ இந்த ஆர்டிகல் 15 எடுத்துக்கோங்களேன். ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 5 பிரிவின் கீழ் மட்டும்தான் பாகுபாடோ அல்லது வேறுபாடோ காட்டக்கூடாது. மற்றைய பாகுபாடுகள் அல்லது வேறுபாடுகள் இந்த ஆர்டிகல் கீழ் பொருந்தாது அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தம். அதுக்கு தான் நான் இப்போ சொன்னேன். இப்போ நம்ம உள்ள பார்ப்போம் என்ன கொடுத்துருக்குன்னு. த ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட். அப்போ ஸ்டேட்னா என்ன? ஆர்டிகல் 12 பார்த்தோம், 4 வகையான கேட்டகரி பார்த்தோம். ஸோ அத்தகைய அந்த ஸ்டேட்டுங்கிறது ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் அகேன்ஸ்ட் எனி சிட்டிசன். அகேன்ஸ்ட் எனி சிட்டிசன். ஆர்டிகல் 14 என்ன வார்த்தை போட்டிருந்தாங்க? அகேன்ஸ்ட் எனி பர்சன் அப்படின்னு இருந்துச்சு. ஆர்டிகல் 15 என்ன சொல்றாங்க? அகேன்ஸ்ட் எனி சிட்டிசன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆர்டிகல் 15 இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் நாட் டு ஏலியன்ஸ். பட் வேரஸ் ஆர்டிகல் 14 இஸ் அப்ளிகபிள் டு எனி ஒன் throughout the territory of India. It is immaterial whether that person's nationality is India or Pakistan or Bangladesh. That is immaterial. சரியா? ஆர்டிகல் 15 class 1. The state shall not discriminate against any citizen on grounds only of religion, race, caste, religion, race, caste, sex, place of birth or any of them. அல்ல any of themனா அதுல ஒண்ணுக்கு மேற்பட்டதா கூட இருக்கலாம். அதாவது ஒருத்தருக்கு வந்து பிறந்த இடத்தின் அடிப்படையிலையோ பிளஸ் பாலினத்தின் அடிப்படையிலையோ இரண்டும் சேர்ந்து கூட இருக்கலாம். அதுதான் எனி ஆஃப் தெம்னு அர்த்தம். இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம் அல்லது ஒன்றோட வந்து தொடர்புடையதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 5 விதமான பாகுபாடுகளை ஆர்டிகல் 15 தடை செய்கிறது. இட் இஸ் ப்ராஹிபிட்ஸ். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலிஜியன், ரேஸ். ரிலிஜியன்னா உங்களுக்கு தெரியும் மதம். ரேஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா
அந்த இனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ரேஸ். வெள்ளை இனம், கருப்பர் இனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் ரேஸ்னு பேரு. அதுக்கு அடுத்து கேஸ்ட் நமக்கு தெரியும், ஜாதிய ரீதியான பிளவுகள். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ், பாலின ரீதியான பிளவுகள். பிளேஸ் ஆஃப் பர்த், பிறந்த இடம் அல்லது சேரியா அல்லது அக்ரகாரமா என்று பார்ப்பது ஒரு பாகுபாட்டின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி ஆஃப் தம். சரியா? Then moving on to 15 class 2 article 15 class 2 article 15ல மொத்தம் 5 கிளாஸ் இருக்கு. நம்ம ஆர்டிகல் 12ல எந்த கிளாஸும் கிடையாது. ஆர்டிகல் 13ல 4 கிளாஸ் பார்த்தோம். ஆர்டிகல் 14ல எந்த கிளாஸும் கிடையாது. இப்போ ஆர்டிகல் 15ல 5 கிளாஸ் பார்க்க போறோம். கிளாஸ் 1 பார்த்துட்டோம். அடுத்து கிளாஸ் 2 பார்க்க போறோம். கிளாஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 2A and 2B இருக்கு. கிளாஸ் 2 no citizen shall on grounds only of religion, race, caste, sex or place of birth or any of them be subject to any disability, liability, restriction or condition with regard to A. access to shops, public restaurants, hotels and places of public entertainment அப்படின்னு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு கூட சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு போர்டு தொங்கப்பட்டிருக்கும். என்ன தொங்க விட்டுருப்பாங்கன்னா, பிராமணர்கள் மட்டும் அணுகவும் அப்படின்னு போட்டிருக்கும். அதை ஏன் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அதை தடை செய்யவில்லை. இப்ப இந்த 2 class Aல ஆக்சஸ் டு ஷாப்ஸ், பப்ளிக் ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் பப்ளிக் என்விரான்மெண்ட் கமா எனி டொல்லிங் பிளேஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒருத்தர் போட முடியுமா? முடியாது. அதுதான் நான் சொல்றேன். இருக்கும் வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணுமே தவிர, இல்லை என்று சொன்னால் அது மறுக்கப்பட்டது, இல்ல அதை பற்றி கண்டுகொள்ளப்படவில்லை என்று அர்த்தம். சோ அப்ப இங்க இருக்கிறது, discrimination should not be practiced only in those places mentioned under this article 15(2)A. எங்கங்க? access to shops, public restaurants, hotels and places of public entertainment. ஒரு பொது இடத்தில் கேளிக்கை நடத்தக்கூடிய திரையரங்குகள், மற்ற இடங்கள்ல இந்த பாகுபாடை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. Then class B, the use of wells, tanks, bathing guards, roads and place of public resort maintained wholly or partly out of state funds are dedicated to the use of general public அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இப்ப இந்த கிளாஸ் B ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்றாங்க பாருங்களேன். இப்ப நம்ம இந்த உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட கோயில் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். கிராமப்புறங்கள் எல்லாம் போட்டா ஒரு கம்யூனிட்டி பேரை போட்டு இந்து டேஷ் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்டது, இந்து டேஷ் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்டது, அது அனுமதிக்கப்படுது. ஏன் அப்படின்னா இங்க 2B ல the use of wells, tanks, bathing guards, roads and place of public resort maintained wholly or partly out of state funds are dedicated to the use of general public அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள், அது அரசின் நிதி உதவியும் பெறவில்லை, அதே மாதிரி இட் இஸ் நாட் ஓபன் டு ஜெனரல் பப்ளிக். ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான், இந்த உறவின் முறைக்கு பாத்தியப்பட்டன்னு சொல்லிட்டான். இந்து டேஷ் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட திருநெல்வேலியில இருக்கு, மதுரையில இருக்கு, அப்ப சிவகங்கையில இருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் அவர்களால நிர்வகித்து கட்டி ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓட்டைகள் எங்க இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கதான் ஓட்டைகள் இருக்கு. அந்த கிளாஸ் 1ல என்ன ஓட்டை இருந்துச்சு? வீடுகளில் போர்டு எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பாகுபாடு இன்னைக்கும் நிலவுது. நான் ஒரு வீட்டை போய் அணுகும் பொழுது நான் என்ன உணவை சாப்பிடணும், ஒன்லி வெஜிடேரியன்ஸ் அலௌடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹோட்டல்ல அப்படி இருக்கலாம், ஆனா ஒரு வீட்டுல ஒன்லி வெஜிடேரியன்ஸ் அலௌடுன்னு இருக்கலாமா? வாடகை கொடுப்பது நான், அதற்காக உழைப்பது நான், ஆனால் நான் அங்கு என்ன உணவு உண்ண வேண்டும் அப்படிங்கிறத இன்னொருத்தன் தீர்மானிக்கிறதுக்கு எங்க இடம் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த 15 class 2A இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க எதை பத்தி குறிப்பிடப்படவில்லை, வீடினை பற்றி குறிப்பிடப்படவில்லை. அதே மாதிரி என் கிராமத்தில் இருக்கும் ஒரு கோயிலுக்கு என்னால் போக முடியல, ஏன்னா அந்த கோயிலை அரசு கட்டவில்லை, அரசு பணத்தில் கட்டவில்லை, அவர்கள் அதனை நிர்வகிக்கவில்லை. அப்படிங்கிறதுக்காக என் நம்பிக்கை அங்கு மறுக்கப்படுகிறது, அதுவும் இங்க தடை செய்யப்படலை. சரியா? Then we'll move on to 15 class 3. Nothing in this article shall prevent the state from making any special provision for women and children. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். ப்ராஹிபிட், டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாலினத்தின் அடிப்படையில. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காகவும் அரசாங்கம் ஏதேனும் சட்டங்களையோ அதற்கான திட்டங்களையோ கொண்டு வந்தால் அதற்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் ரிசர்வேஷன் 33%. தமிழ்நாட்டுல உள்ளாட்சி தேர்தல்கள்ல 50% ரிசர்வேஷன். அவ்வளவு ஏன், இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கு இல்லையா, போக்சோ ஆக்ட்ல சில்ட்ரனுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய அந்த அஃபென்சஸ ட்ரையல் பண்றதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ட் இருக்கு. அப்படி ஒரு பிரிவினருக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ட் இருக்கலாமா? இருக்கலாம் அப்படின்னு சொல்றது என்னது? 15 class 3. Nothing in this article shall prevent the state from making any
special provision for women and children. Then 13 class 4. Nothing in this article or in class 2 of article 29 shall prevent the state from making any special provision for the advancement of any socially and educationally backward classes of citizens or for the scheduled castes and the scheduled tribes அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது பெண்களின் முன்னேற்றத்திற்காகவோ குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காகவோ இருந்தால் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அது பொருளாதார ரீதியாகவும் அல்லது கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய ஒரு வகுப்பினருக்காகவோ அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவோ அல்லது பழங்குடியின மக்களுக்காகவோ இருந்தால் அரசாங்கம் நல்லதற்காக அத்தகைய வேறுபாடுகளை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒரு ரெசிடென்சியல் எத்தனை இது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்டல்ஸ் பிசி ஹாஸ்டல் 35, எஸ்சி ஹாஸ்டல் 65. மற்றவங்களுக்கு ஹாஸ்டல் இருக்கா? இல்ல. ஏன் அப்படின்னா அரசாங்கத்தின் கணக்கெடுப்பின்படி புள்ளி விவரத்தின்படி இவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். அதனால இந்த ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 படி இவர்களின் முன்னேற்றத்திற்காக எக்ஸ்ட்ரா ஃபண்டு குடு, பண்ணு, எத்தனையோ ஓபன் பண்ணு, எல்லாரும் ஒரே அளவுக்கு வரட்டும், சமமா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் நினைக்கிறது. சரியா? Then last article 15 class 5. Nothing in this article or in subclass G of class 1 of article 19 shall prevent the state from making any special provision by law for the advancement of any social and educational backward class of citizens or for the scheduled castes or the scheduled tribes in so far as such special provision relate to their admission to educational institutions, including private educational institutions, whether are aided or unaided by the state other than the minority education institutions referred to in class 1 of article 30 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கல்வி நிறுவனத்தில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது. எதற்காக? எதன் அடிப்படையில்? அவர்கள் சோசியலி சமுதாய ரீதியாக, எஜுகேஷனலி கல்வி ரீதியாக அல்லது தாழ்த்தப்பட்ட அல்லது பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் கல்வியின் சேர்க்கையில் அவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்காக ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்கு இந்த ஷரத்து எந்த தடையாகவும் இருக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட ஆர்டிகல் 15 முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிகல் 15ல வந்து பாத்தீங்கன்னா நர்கீஸ் வர்சஸ் ஏர் இந்தியா கேஸ். ஏர் ஹாஸ்டஸ்லாம் வந்து திருமணம் ஆனதுக்கு பிறகு அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து நீடிக்க முடியாது. அப்ப அதை சேலஞ்ச் பண்றாங்க அந்த நர்கீஸ் கேஸ்ல. கோர்ட் என்ன சொல்றது? இட் இஸ் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முத்தம்மாள் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல ஆர்மியில நிலவக்கூடிய ஒரு ஐஎஃப்எஸ் அபிஷியல் ஒரு போஸ்டிங் போடணும். அப்போ அதுல வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்க ஒரு பெண்ணாக இருந்தால். அப்ப அதை வந்து சேலஞ்ச் பண்றாங்க. அதுக்கடுத்து பல வழக்குகள் இருக்கு. சரியா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணிப்போம். ஸோ தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு 4 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். 12, 13, 14 and 15. Thank you everyone for your patience.